ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, மிக முக்கியமான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஆண்டில் 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மே மாதங்கிறது ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள் தான் காரணம். கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஆன்மீக ரீதியான நாட்களும் மே மாதத்தில் வருது. அதில் ஒரு முக்கியமான நாளானது தற்போது வர இருக்கு. அதுதான் மே மாதத்துடைய 26ஆம் தேதி அன்று ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது. அன்று ஆக்சுவலி தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2வது மாதமான வைகாசியுடைய 12ஆம் நாள், கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசை திதியானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் 1000 மடங்கு சக்தி இந்த வைகாசி அமாவாசைக்கு இருக்குது. இந்த அமாவாசை அன்னைக்கு ஏற்படக்கூடிய கிரகங்களின் மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணுவேன், என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் எண்டில் இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். ஃபஸ்ட்டு கிரகநிலைகளால் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி, மிருகசீரில் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசியில் குரு சந்திரன், தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு, லாபஸ்தானத்தில் சுக்கரன், ஐனசைன போகஸ்தானத்தில் சூரிய புதன். இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமாவாசையிலேருந்து வரப்போகுது. இதனோட அடிப்படையில் தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ரிஷபராசி கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் அமாவாசையிலிருந்து உங்களோட நட்சத்திரத்துக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. அப்புறம் உங்களுக்கு பொறுப்புகளானது அதிகரிக்கும். மனதில் இருந்த பயலாம் நீங்கி துணிவானது உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் உடனிருப்பவர்களோடு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துட்டு சாதுரியமாக எல்லாத்தையுமே கையாள்வது நல்லது. வரவேண்டிய பணம்லாம் உங்களுக்கு அப்போ தான் சேரும். அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பணம்லாம் சேரும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காண்பீங்க. மாணவர்கள் கூட நீங்கள் சாமர்த்தியமான செயல்கள் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க. பாடங்களில் கவனம் செலுத்துவது அதிகரிக்கும். ஸோ கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து எடுத்த காரியம் அத்தனையுமே கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும். பணவரவு ஆக்சுவலி திருப்தி தரும். கடன் விவகாரங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்தொழிலில் முன்னேற்றமானது காண்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் கரெக்டாக நேராக செயல்படுறீங்களோ, அதாவது தவறாக புரிந்து கொண்டு இருப்பதை நேராக புரிந்து கொண்டு செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு சங்கடப்பட வேண்டியதெல்லாம் சரியாகும்.
வாக்குவன்மையால் உங்களோட நட்சத்திரத்துக்கு நன்மை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளைகள் குறையும். மறைமுக எதிர்ப்புகள்லாம் வந்து நீங்கும். பிள்ளைகளோட அன்பெல்லாம் நீங்கள் காட்டினீங்கன்னா அதிகரிக்கும். பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல்கள் உண்டாகும். அதை தவிர்த்துக்குங்க. காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும், அதை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் மொத்தமாக குறையும். விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலதிகாரிகளால் உத்தியோகத்தில் நன்மையானது உண்டாகும். அதை நல்லா என்ஜாய் பண்ணணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பும் மனதைரியமும் உங்களுக்கு வேண்டும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம்லாம் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களால் லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கு வாய்ப்பு உங்களுக்கு நேரிடும். வீண் அலைச்சல்கள், திடீர் கோபம் உண்டாகலாம். அதை குறைத்துக்கிறது நல்லது. அப்போ தான் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மதிப்பும் அந்தஸ்தும் உங்களுடைய லைஃப்பில் உயரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டிகள் குறையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை எல்லாமே நல்லபடியாக முடியும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் பெறுவீங்கிறத உங்கள் ராசிக்கு தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நான் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை என்று சொல்லலாம். இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை அன்னைக்கு இந்த 3 தானங்கள் உங்கள் கையால் நீங்கள் செய்து விட்டிங்கன்னா போதும். இதை செய்தால் 7 ஜென்மங்கள் பாவங்கள் தீரும். அதுக்கு என்ன தானம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் தெரிஞ்சு இந்த தானத்தை பண்ணுங்கள். ரிஷப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த தானம் வந்து பண்ணலாம். இது பொதுவான பரிகாரம் தான். அமாவாசை என்றதுமே நம்ம நினைவுக்கு வருவது பித்ருக்கள் வழிபாடு. அடுத்ததாக செய்ய வேண்டியது குலதெய்வத்தோட வழிபாடு. இந்த 2 வழிபாட்டையும் சரிவர அமாவாசை தினத்தில் யார் செய்து வருகிறீர்களோ உங்களுடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக கடுமையான கஷ்டங்கள் வராது. இது நம்ம எல்லோருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த டைம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அமாவாசை. பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய முறையான திதி தர்ப்பணங்கள் தவறாமல் கொடுத்து விடுங்க. குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்தையும் நினைத்து வழிபாடு செய்யுங்க. சரி, இது பொதுவாக நீங்கள் எல்லாருமே அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. இப்போ நம்மள பல பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன். அமாவாசையில் சில விஷயங்கள் வந்து செய்வதன் மூலம் செய்த பாவங்கள் குறையும் என்று சொல்லப்படுது. அந்த வரிசையில் இந்த அமாவாசை தினத்தில் நாம் செய்ய வேண்டியது தானங்கள். அதுவும் 3 தானங்கள். அது என்ன தானங்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதை தெளிவாக தெரிஞ்சு அதை பண்ணி பயன்பெறுங்க. அமாவாசை என்றாலே நாம் செய்ய வேண்டிய முதல் தானம் அகத்திக்கீரை. அகத்திக்கீரையை வாங்கி அதை பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்க வேண்டும். ஃபஸ்ட்டு தானம் அகத்திக்கீரை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. 2வது செய்ய வேண்டிய தானம் வாழைப்பழம். வாழைப்பழம் 5, 7, 9 என்ற எண்ணிக்கையில் வாங்கி அதுவும் பசுவுக்கு தானமாக கொடுக்கணும். இது 2ம் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக முக்கியம். ஆக்சுவலி இது 2ல் 1 கொடுத்தாலும் சரி, 2 கொடுத்தாலும் சரி, தவறு கிடையாது. இதை கண்டிப்பாக வந்து செய்யணும். அப்புறம் இது தவிர இன்னும் 2 பொருட்கள் ஒன்றாக சேர்த்து கொடுக்கணும். அது 3வதாக பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா பச்சரிசியும் வெல்லமும். பச்சரிசி வெல்லம் 2ம் சேர்த்து ஊற வைத்து அமாவாசை தினத்தில் பசுவுக்கு தானமாக கொடுக்கணும். இந்த 3 தானம் நாங்கள் கொடுக்கணும். பசுமாட்டிற்கு உணவு மாதிரி இதை 3ம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும். ஸோ நம்பிக்கையாக இந்த தானங்களை செய்து பலன் பெறுங்க. ஸோ அமாவாசை என்றாலே இந்த தானங்கள்லாம் கொடுக்கறது நல்லது. இது நம்மள நிறைய பேருக்கு தெரியாததுனால நிறைய வந்து ஆபத்தை வந்து பார்க்குறோம். இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் பரிகாரமும் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.